எம்மாடி ஒரு ஆஃப் அன் நம்ம பிளேஸ் அவங்க பிளேஸில் அவங்க ஓப்பனாக தான் ரெஜிஸ்டர் முடியும். நீங்கள் 6000 வாங்கிட்டீங்களா? வாங்குறப்போ எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. டோக்கனுக்கு ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், பிரதரா சிஸ்டர் தெரில. ஆனால் நான் டோக்கனை வந்து 2.5 மணி நேரம் ஆச்சு லைனில் நின்று வாங்கினுன்ட்டு. எங்களுக்கு வீட்டிலே டோக்கன் கொடுத்துறாங்க. இப்போ போயிட்டு இந்த கடியாரம் ஓடலிங்க, டைம்லாம் பார்க்காதீங்க, ரிப்பேரு ஒன்றும் ஓடாது. ரைட், ஓகே. மணி இப்போ எவ்வளோ ஆகுதுன்னா, மணி 2:30 இருக்கும், 2:30 தான் இருக்கும். ஒரு 3 மணி இப்போ லைனில் நிற்கணும். எனக்கு லைனில் நிற்கணும்னு பிடிக்காது. சரி போய் பார்க்கலாம் வாங்க. 6000 வாங்கிட்டாங்களா கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு செலவுக்கு ஆகும் இல்லையா? ரைட், ஓகே. சென்று வென்று வருகிறேன். காலையில் லைன் நின்றுங்களா 6 மணி நேரம் 7 மணி நேரம் லைனில் நின்னாங்களாம். 6000 வாங்கிறதுக்கு போய் நான் கிளம்புறேன். ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு. ஜெயந்தியம்மா வாங்கிட்டீங்களா? டைமு அப்படியா? நான் போகிறேன். எனக்கு டைம் 3-5 கொடுத்துருக்காங்க. சில பேர் வாங்கியிருக்காங்க காலைல 6 மணி லைன் நின்று வாங்கியிருக்காங்க அவங்க. சரி, சென்று வென்று வருகிறேன். பண்ணுறேன். சரி, நான் ரேஷன் கடைக்கு போய்ட்டு வரட்டேன். ஹாய், ஈரமாக இருக்குது, காஞ்சபுரம் தரேண்ணா. டிவி பார்த்துட்டுருக்கியா? சரி, போய்ட்டு வந்துட்டேன். எவ்வளோ நேரம் ஆகும் தெரில, போய்ட்டு வா. ஓகே, நான் வண்டி எடுத்துன்னு போகல. நம்ம ஃப்ரெண்டு வந்தார், அவட அப்படியே நான் போயிடுவேன். அவ்வளோதான் நடந்து போகலாம்னு பார்த்தேன். வண்டி எடுத்துன்னு போனால் அங்கே வைக்கிறது இடம் இருக்கும், இருக்காது. அதான் கூட்டம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். கோபுர தரிசனம் கூட்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் தான் கடைசி. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 1 நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் தான் இருக்கிறதுல லாஸ்ட்டு. என் பின்னாடி யாருமே கிடையாது. அங்கே தான் கொடுக்குறாங்க. அந்த லாஸ்ட்லேருந்து அப்படியே இருந்தால் இந்த அம்மா பின்னாடியே நான். ஓகே, மதியானம் 3 மணிக்கு போய் நின்னேன். மணி போய்ட்டு 6 ஆகுது. அவ்வளோ ஒரு கூட்டம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் கூட்டம் வந்து நின்றுச்சு. ஒரு வழியாக 6000 ரூபா வாங்கியாச்சு. நீங்கள் வாங்கிட்டீங்களா? எதனா ஒரு செலவாகும். எங்கள் பைக்கு கிட்ட 7500 ஆச்சு. ஏதோ ஒரு செலவுக்காகும் இல்லையா? ஆனால் நான் வாங்கிட்டு பின்னாடி ஒருத்தர் தான் வாங்கினார். கேஷ் காலின்ட்டாங்க. பாவம், கிட்டத்தட்ட இன்னொரு 70 பேர் நிற்கிறாங்க. யாருக்கும் பணம் இல்லாமல் போயிடுச்சு. ஏதோ நம்மளுக்கு கொஞ்சம் லக்கி. நின்னதுக்கு ஒரு 6000 எடுத்துன்னு வந்தேன். கூட்டங்க ஃப்ரீயாக நிற்கலாம் அப்படின்னு நசிக்கிட்டாங்க போட்டு. கால் 2 காலம் பயங்கரம் வலிக்குது. பாவம், நான் நிற்கிறேன். லேடிஸ் பாவம் அப்படியே அலமோதுறாங்க. கஷ்டமாக இருக்குது. லேடிஸ் தான் சண்டை போட்டுக்கிறாங்க. ஜென்ஸ் அமையாக நின்றுந்தாங்க. பட்டு யாருன்னா ஒருத்தர் பூந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், ஒரே கலாட்டா தான். என்னம்மா ஓரம் என்ன சொல்லுது லக்ஷ்மி? உடம்பு சரியில்லையா? காலையில் கூட பார்த்தேன். லக்ஷ்மா பாருங்க, வருது பாருங்க. தம்பி என்னம்மா காலைல பாருங்க, நல்லா இருந்துச்சு. டீ சாப்பிட்டீங்களா? காசு வாங்கிட்டீங்களா? 6000 வாங்கிட்டீங்களா? எப்போ டேட்டு? ஓ சரி. ஐயோ கொட்டுச்சுமா. நீ ஒன்று வேஸ்ட்டாக போச்சு. சரி விடுங்க. வணக்கம் சார். அவங்களுக்கெல்லாம் ஒருத்தருக்கு நாளைக்கு, ஒருத்தர் நாளன்னைக்கு, அடுத்த நாளைக்கு. இப்போ நான் கேஷ்லாம் வந்து நாளைக்கு லைனில் நின்று இருக்கணும். அதுவும் கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். முடியும் நம்மளால். அப்பாடி, ஒரு தண்ணி கூட கூடிய போடலாம். ஒன்று கூட போடல. நான் இப்போ தான் ஒன்றுக்கு போனேன். நவுந்து வந்துட்டேன்னா மறுபடியும் நம்மளை உள்ளே சேர்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு போனால் கூட விட மாட்டேங்கிறாங்க. சரி, ஒரு வழியாக வாங்கியாச்சு. நாளைக்கு வர சொல்லியிருந்தா மறுபடியும் எனக்கு கஷ்டமாயிட்டு இருக்கும். அதில் தம்பி ஃபோன் பண்ணான், எப்போ வருவேன், இட்லி வேணும், சூரி ஃபோன் பண்ணுறான். சரி போகலாம் வாங்க. மதியானம் சாப்பாடெல்லாம் ஜீரணமாயிடும் போகிறது. வணக்கம் சார். அம்மாடி, நம்ம சீட்டை காலியாக இருக்குது பாருங்கள். மொத்த ஜனம் இப்போ அங்கே தான் நிற்குது. ஒரே சண்டை. கேஷில் என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு மறுபடியும் போய் நிற்கிறப்போ இன்னி கூட்டமும் நாளைக்கு கூட்டம் ஒன்றா சேர்ந்துக்கும். இன்னும் கூட்டம் ஜாஸ்தியாகும். ஓகே, குறிப்பாக இல்லை
நான் தான் கரெக்டாக பண்ணியிருப்பேன். ஆனால் தூங்குறான். அம்மா சூரே சூரிபா ஏது தூங்கிட்டான் போடுறது. சூரி கண்ணா டோ ஹே மூச்சுன்னு இருக்கியா? இங்கே வரையாரா? சரி சரி ஓகே. என்ன டயர்டாக இருக்கேன். காஃபி எடுத்து நோட்டேன் கொஞ்சம் ஒன்றுமா நிறைய வேணுமா? லோட்டா கிளாஸ் டம்ளர் டம்ளரா லோட்டாவா கரெக்டாக சொல்லுங்க. டம்ளர் டம் லர் லர் டம் டம் லோட்டா 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 சரி சரி இடுப்பு வலிக்குது. ரொம்ப நேரம் நின்று இல்லையா? நின்று உட்காந்து நான் நின்னே இருந்தால் அந்த பின்னாடி முது வலிக்குது. பாவம் நானஜி லேடிஸாக நிற்கிறாங்க. அவங்க எங்கே போய்ட்டு தெரியுமா? நான்லாம் கொடுத்தாங்க. நானாக தான் எனக்கு தெரியும். காய்ச்சி இந்தா என்னது பாரு இது இந்தா இந்த எவ்வளோ நோட்டு சொல்கிறாங்க பார்க்கலாம். இது இருக்குல்ல இப்படி என்ன எவ்வளோ இருக்குன்ட்டு இருக்குன்னு அவனுக்கு 5 ரூபாவும் ஒன்று தான், 500 ரூபாவும் ஒன்று தான், 10 ரூபா ஒன்று தான். அவனை பொறுத்த காசு 500. இது ஒரு 500 எவ்வளோ ஆச்சு? இது எவ்வளோ ஆச்சு? மொத்தம் வந்து எவ்வளோ? மொத்தம் எவ்வளோ சொல்லு. மொத்தம் எவ்வளோ காசு சொல்லு. 500. மொத்தம் எவ்வளோ? 500. மொத்தம் 500 ரூபா இருக்கான். நீ வச்சுக்க ஃபைல் வச்சுக்க. அவனுக்கு ஆசை வச்சுக்கணுன்ட்டு ஃபைல் வச்சுக்கோ. எங்கள் பாக்கெட் எங்கே உண்டு? உன் டப்பால் வச்சுக்கிறியா? சூரியக்கிட்ட நிறைய காசு இருக்குல்ல. எங்கே இருக்கு காசெல்லாம்? சரி ஓகே பாய் சொல்லு. நீயே வச்சுக்கோ. டப்பால் வச்சுக்கோ. இதுனா மருத்துவ செலவுனாச்சும் ஆகும். பாய் சொல்லு. பாய். ஐயோ டூ மாலை பார்க்கணும். மாலை பார்க்கலாம். மாலை பார்க்கணும். எழுது. என்னடா என்ன இட்டி ஒரு டெங்குன்ட்டு ஷாக் வச்சா மாதிரி. உன் டப்பால் வச்சுக்கிறியா தட்டை உன் டப்பாவை? சரி பாய் சொல்லு. பாய் பாய் பாய். அப்பல சரி ஓகே ஓகே. அப்புறம் பார்க்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது. கொஞ்சம் போய் கை காலெலாம் கொல்லிவிட்டு ஒரு காப்பி சாப்பிட்டு சூரிய காப்பி தந்துட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் 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 கிடையாது. பாய்ல கேள் பாய். சரி சரி பாய் 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 பாய். அவனுக்கு காசு பண்ண காசு கொடு. உங்களுக்கு கொடுத்துரு. இந்தா சூரிய கொடுக்குறான் பாருங்க. காசு இந்தா. சரி வச்சுக்க.